எஃபிசென்டின் 2ஆம் தவணைக்கான ஜூம் வகுப்புகள் 3/6/2024 தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இவ்வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த வீடியோக்குள்ள உள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இந்த வாட்ஸ்அப் குழு லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் எங்களுடைய குழுவில் இணைந்து கொள்ள முடியும். குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் பாடத்தில் 1ஆம் தவணைக்குரிய மீட்டல் பயிற்சிகள் செய்ய இருக்கிறோம். முதலாவது கேள்வி பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. தேசிய கொடியில் முஸ்லீம்களை குறிக்கும் நிறம். இப்போ தேசிய கொடியில் முஸ்லீம்களை குறித்து காட்டுகின்ற நிறம் எது? பச்சை. மூன்றாவது விடை. செம்மஞ்சள் நிறம் தமிழர்களை குறிக்கும். சிங்கள மக்களின் வழிபாட்டு நூல் திரிபீடகம். பகவத்கீதை இந்துக்களின் சமய நூல். மகாவம்சம் இலங்கை வரலாற்றை அறிய உதவுகின்ற நூல். ஒருவரை ஒருவர் கண்டால் ஆயுபோவன் கூறும் வழக்கார் உடையவர்கள் சிங்களவர். இலங்கையை முதலில் ஆக்கிரமித்த வெளிநாட்டவர் யார்? போர்த்துகேயர். இலங்கையை முதலில் ஆக்கிரமித்தது போர்த்துகேயர்கள். போர்த்துகேயர்களை அடுத்து ஒல்லாந்தர்கள், அடுத்ததாக ஆங்கிலேயர்கள். வருடத்தில் எல்லா காலங்களிலும் பூக்கும் தாவரம் தென்னை. மாபலா ரெண்டுமே மாசி மாதத்தில் பூ பூக்கிற தாவரம். எல்லா காலங்கள்லையும் பூ பூக்கிறது தென்னை. தேசிய இலச்சினையில் நெற்கதிர்கள் குறிப்பது தன்னிறைவு. தூய்மையை மலரிதழ்கள் குறித்து நிற்குது. நிறைகுடம் சௌபாக்கியத்தை குறிக்குது. இலங்கைக்கு உரித்தான பறவை எது? காட்டுக்கோழி. அதால தான் அந்த பறவை இலங்கையின் தேசிய பறவையாக உள்ளது. இந்தியாவின் தேசிய பறவை மயில். பெரகர ஊர்வலம் கொண்டாடும் மக்கள் யாவர்? சிங்களவர்கள். பிரித்தானியர்கள் இலங்கை முழுவதையும் கைப்பற்றின ஆண்டு 1815. 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது. என அதே மாதிரி 1796ஆம் ஆண்டு பிரித்தானியர்கள் இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றின ஆண்டு. இலைகளை வளைத்து சுருட்டி கூடு அமைக்கும் பிராணி செவ்வரும்பு. ஈருடகவாளியாக வாழும் பிராணி. ஈருடகவாளி என்றது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது. தவளை. சூழலுக்கேற்ப தனது நிறத்தை மாற்றும் பிராணி பச்சோந்தி. அதை சொல்றது பொய்க்கோளம் பூணுதல். சூழலுக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றுதல். சிறிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்க மீனவர்கள் பயன்படுத்துகின்ற உபகரணம் அத்தாங்கு. மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளில் 4ஆம் படிமுறை. முதலாவது உடலை தளர்த்துதல், உள்ளத்தை தளர்த்துதல், திடசித்தம், பிரார்த்தனை, உதிர்ப்பு அல்லது மலர்வு. அப்ப இதுல 4ஆவது படிமுறை பிரார்த்தனை. இடைவெளி நிரப்புக. தரப்பட்டிருக்கிற சொற்கள் பிரித்தானியர், DS சேனநாயக்கா, பிரதேச செயலகம், கொங்காலே கொடபண்டா, சிவனொளி பாதமலை. சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமர் யார்? சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமர் DS சேனநாயக்கா. இரண்டாவது கேள்வி. இலங்கையை இறுதியாக கைப்பற்றிய வெளிநாட்டவர் பிரித்தானியர். மூவின மக்களும் வழிபடச் செல்லும் இடம் சிவனொளி பாதமலை. இலங்கையின் சுதந்திரத்திற்காக போராடிய தேசிய வீரர்களுள் ஒருவர் கொங்காலே கொடபண்டா. மக்கள் பொது சேவைகளை பெறும் நிறுவனம் ஒன்று பிரதேச செயலகம். பொருத்தமானவற்றை இணையுங்கள். சித்திரை மாதத்தில் பூக்கும் பூ
வேம்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ குறிஞ்சி. மாமர இலைகளை இணைத்து கூடு அமைக்கும் பிராணி முசுறு. பயிர்களுக்கு தீங்கு செய்யும் நத்தைகளை பிடித்து உண்பது செண்பகம். உம்மிடம் இருக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்களில் ஒன்று கைகளை கழுவுதல். தேசிய இலச்சினையில் பூவிதழ்கள் குறிப்பது தூய்மை. இந்து சமய மறுமலர்ச்சிக்காக உழைத்தவர் ஆறுமுக நாவலர். இலைக்கஞ்சி தயாரிக்க பயன்படும் தாவர இலை சாத்தாவாரி. தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவது தேனி. தாவரங்கள் பரம்பலடைய உதவும் விலங்கு வௌவால். சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணியில் வாளேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்கின்றது. சரி. சுதந்திர தினம் தேசிய தினங்களின் போது தேசிய கொடி ஏற்றப்படும். சரி. அடுத்த 3வது கேள்வி. பாடநூல்கள் தேசிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு போன்றவற்றில் அரச இலச்சினை காணப்படும். சரி. இலங்கையின் தேசிய விளையாட்டான கரப்பந்து 7 பேர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகும். பிழை. கரப்பந்து 6 பேர் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. கிளி, காகம், வௌவால் ஆகிய பறவைகள் தாவர வித்துகள் பரம்பலடைய உதவுகின்றன. சரி.